அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வேலூர் வரையும் போயிருந்தோம். அப்படியே ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா வேலூர் கண்ட்ரோல்மேட்லேருந்து காட்பாடி வரையும் ஒரு மெமு ட்ரெயினில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். அப்போ வேலூர் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரீஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸ்டேஷன் ஃபுல்லாகவே வேறு லெவலில் புதுப்பொலிவுடன் ஒரு ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குண்டான வீடியோ பதிவு தான் இந்த பதிவு. அதுபோக நம்ம வேலூர் கண்ட்ரோல்மேட்லேருந்து காட்பாடி வரையும் ஒரு மெமு ட்ரெயினில் காலையில் 10 மணிக்கு நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இந்த பதிவோடு அந்த பதிவு சேர்ந்து வரும். இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்களே, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்குறது தான் வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையம். இந்த வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தின் கீழ் இயங்கும் ஒரு ரயில் நிலையமாக இருக்குது. இப்போ நாடு முழுவதுமே இந்திய ரயில்வே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதுமே 1275 ரயில் நிலையங்கள் வந்து மறுசீர் செய்யப்பட்டு புதுமை செய்யப்பட்டு வருகிறது. நண்பர்களே, நம்ம வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையத்துக்கு சுமார் 4 கோடி வந்து ரயில்வே துறை வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஏன்னா அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நம்ம வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு. நம்ம வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா திருச்சி கோட்டத்துக்கு உட்பட்டது. நம்ம திருச்சி கோட்டத்துக்கு உட்பட்ட ரயில் நிலையங்கள் விழுப்புரம், திருவண்ணாமலை, போலூர் மற்றும் வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையம். நண்பர்களே, இந்த வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையம் நுழைவாயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பழைய நுழைவாயில் ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க. எடுத்து புத்தம் புதிய நுழைவாயில் வந்து நம்ம வேலூர் கோட்டை எப்படி இருக்கோ அதுபோல் புத்தம் புதிய நுழைவாயில் 2500 சதுரடி பரப்பில் வந்து ஒரு நுழைவாயில் வந்து கொண்டு வராங்க. அதன் அடிப்படையில் டிக்கெட் கவுண்டர் வந்து ஒரு பிரம்மாண்டமான டிக்கெட் கவுண்டர் அமையப்போகுது. நண்பர்களே, அதே போல் அந்த டிக்கெட் கவுண்டருடைய தரமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைனட் வசதி பண்ணக்கூடிய ஒரு தரமைப்பாக கட்டிட்டு வராங்க. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டருக்கு LED விளக்குகள், அதே போல் பார்த்தீங்கன்னா ரயில் வரத்துக்கும் புறப்படுறதுக்கும் நேரத்துக்கு சொல்லக்கூடிய அந்த தகவல் பலகை வந்து முழுக்க LED கொண்டு வராங்க. நண்பர்களே, அதே போல் பார்த்தோம்னா நம்ம வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையத்துக்கு வெளியில் வந்து பார்க்கிங் வசதி வந்து 2 டைப்பில் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இருசக்கர வாகன நிறுத்தத்துக்கும், இன்னொன்று கார் போன்ற வாகனங்கள் நிறுத்தத்துக்கும் 2 விதமான பார்க்கிங் வசதி வந்து செய்கிறாங்க. நண்பர்களே, திருச்சி கோட்டத்துக்கு உட்பட்ட இந்த வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையம் NSG 5 வகை சார்ந்த ஒரு ரயில் நிலையமாக இருக்குது. நண்பர்களே, அதே போல் வடக்கே காட்பாடியும் தெற்கே திருவண்ணாமலைக்கும் இடையில் முக்கியமாக இருக்க ஒரு சந்திப்பாக இந்த வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, அதாவது 19ஆவது நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில் நிறுவப்பட்டது தான் இந்த வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையம். இந்த வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையம் வந்து காலாட்படை சாலையில் நம்ம கார்ப்பரேஷன் ஆஃபீஸுக்கு பின்னாடி சுமார் 36 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சுள்ளது தான் இந்த வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையம். இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு நுழைவாயிலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே ஒரு பிரம்மாண்டமான வெயிட்டிங் ஹால் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 50க்கு மேற்பட்ட பயணிகள் வந்து இந்த வெயிட்டிங் ஹாலில் அமரலாம். நண்பர்களே, இந்த வெயிட்டிங் ஹால் உள்ளே பார்த்தீங்கன்னா பயணிகள் பயன்பெறுமாறு குளிரறை மற்றும் வந்து கழிப்பிட வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. அதே போல் ஸ்டேஷன் உள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமான சுத்திகரிப்பு செய்யப்பட்ட குடிநீர் வசதியும் ஸ்டேஷனுக்குள்ளே செய்யப்பட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையம் வந்து சுமார் 25 ரயில்களை வந்து உள்ளடக்கிய ஒரு ரயில் நிலையம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000க்கு மேற்பட்ட பயணிகள் வந்து இந்த மார்க்கத்தில் இந்த வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு வந்து பயணம் பண்ணுறாங்க. நண்பர்களே, இந்த ஸ்டேஷன் புதுப்பிக்கிறதால இங்கே பயணச்சீட்டு கவுண்டர் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் லோக்கல் ட்ரெயினுக்கும் எடுத்துக்கலாம். அதே போல் வந்து ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கும் இங்கே தனித்தனியாக 2 கவுண்டர்கள் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம என்ட்ரன்ஸ்களில் வந்துடும். பிளாட்ஃபார்ம்
பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வந்துட்டோம். இந்த வழித்தடத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ரயில் நிலையம் தான் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம். நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்க்குற இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்பாடியிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி வரக்கூடிய இந்த டைரக்ஷன் இப்போ வேலூர் கண்டோன்மெண்ட். அந்த பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் திருவண்ணாமலை வழியாக காட்பாடிக்கு போகிற மார்க்கம். இந்த இரண்டாவது நடைமேடையில் தான் திருப்பதி ராமேஸ்வரம் போன்ற ரயில்கள் நிற்கும். இந்த நடைமேடையில் தரை சீரமைப்பு பணி முழுமையாக செஞ்சுட்டாங்க மற்றும் மின் விளக்குகள் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நண்பர்களே, இந்த வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் 2010 அகலப்பாதையாக மாற்றினாங்க. அகலப்பாதையை மாற்றின பிறகு 2011 ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் தான் முதல்ல இந்த ரயில் நிலையத்தை கடந்து போச்சு. நண்பர்களே, இப்போ நிற்கிற இந்த மெமு எக்ஸ்பிரஸில் தான் நம்ம வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து நம்ம காட்பாடி வேரியம் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த மெமு அரக்கோணம் வேரியம் போகும். இந்த மெமு வேலூர் கண்டோன்மெண்ட்டில் காலையில் 10 மணிக்கு இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த வண்டி வாரத்தில் 7 நாளுமே இயங்குது. இதுதான் வேலூர் கண்டோன்மெண்ட்டில் நிற்கக்கூடிய ரயில்களுடைய நேரங்கள் மற்றும் புறப்படும் ரயில்களுடைய நேரங்கள் எல்லாமே தகவல் பலகை கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, பெரும்பாலும் ரயில் பயணிகளுக்கு ஒரு டவுட் இருக்குது. மெமு கோச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஏறலாமா வேணாமான்னு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புறநகர் ரயில்களாக இயக்கப்படும் பொழுது இந்த வகுப்பில் நீங்கள் ஏறக்கூடாது, இந்த ஃபஸ்ட் கிளாஸில் ஏறக்கூடாது. மெமுவாக கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போகுது. அப்படி லாங் டிஸ்டன்ஸ் போகும்போது நிறைய பயணிகள் பயணம் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அதில் ஏறலாம். ஆனால் மகளிர் வகுப்பில் ஆண்கள் ஏறக்கூடாது. அதை பார்த்துக்குங்க. நீங்கள் இப்போ இந்த நடைமேடையில் 1வது நடைமேடையில் தான் இந்த மெமு நம்மளுக்கு கரெக்டாக 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நமக்கு காட்பாடி வரையும் தான் போக போகிறோம். காட்பாடிக்கு 10:20க்கு போகும். டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலூர் கண்டோன்மெண்ட்டிலிருந்து காட்பாடி வரையும் வெறும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம இப்போ வண்டிக்குள்ளே போகலாம். இந்த வண்டி காட்பாடியில் 10 மணிக்கு புறப்பட்டுடுச்சுன்னா அரக்கோணம் ரயில் நிலையத்துக்கு சரியாக காலையில் 11:55க்கு போய் சேரும். நண்பர்களே, இந்த மெமு எக்ஸ்பிரஸ் வாரத்தில் 7 நாளுமே இந்த சர்வீஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு வேலூர் கண்டோன்மெண்ட் டு அரக்கோணம் வெளியே போகக்கூடிய ஒரு மெமு எக்ஸ்பிரஸ் தான் இந்த எக்ஸ்பிரஸ். இந்த எக்ஸ்பிரஸோடைய சீட் அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா 2+3 தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு மெமு தான் இந்த மெமு. கொஞ்சம் பழைய மெமு தான். அதே போல் பாத்ரூம் வசதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 2 கோச்சுக்கு ஒரு பாத்ரூம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பாயிண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நமக்கு ஆன் டைம் கரெக்டாக காலையில் 10 மணிக்கு நம்மளுடைய மெமு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம மெமு வேலூர் கண்டோன்மெண்ட்லேருந்து அரக்கோணம் வரையும் போகக்கூடிய ஒரு மெமு எக்ஸ்பிரஸ்லாம் நம்ம எது வரையும் ட்ராவல் பண்ண போகிறோம்னா காட்பாடி வரையும் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நமக்கு காட்பாடிக்கு 10:20க்கு போகணும். ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் தான் நம்ம ட்ராவலு. நண்பர்களே, நம்ம வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்லேருந்து காட்பாடி போகிறதுக்குள்ளே நமக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாப்பிங் தான் இருக்குது. அது வேலூர் டவுன் தான். அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு காட்பாடி தான் அடுத்த நிறுத்தம். உங்களுக்கு வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்லேருந்து காட்பாடி போகிறதுக்கு மொத்தம் உங்களுக்கு 10 கிலோமீட்டர் இருக்குது. நண்பர்களே, வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து நமக்கு காட்பாடி வேரியம் ஒரு ஆளுக்கு ட்ரெயின் ஃபேர் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே நீங்கள் அரக்கோணம் போனோன்னா வேலூர் கண்ட்ரோல்மெண்ட்லேருந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நண்பர்களே, நண்பர்களே, நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் வேலூர் டவுன். இந்த வேலூர் டவுன் வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த வேலூர் டவுன் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, இந்த வேலூர் டவுனுக்கு நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 10:04க்கு 10:05க்கு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா காட்பாடி. நம்ம காட்பாடியில் தான் இறங்கணும்.
நண்பர்களே, அப்படியே ரைட் சைடில் இருக்க ட்ராக்கு கீழே பாருங்கள். அந்த மார்க்கம் வந்து உங்களுக்கு காட்பாடியிலிருந்து ஜோலார்பேட்டை போகிற மார்க்கம். அந்த மார்க்கம் இப்போ வந்து நம்ம போகக்கூடிய மார்க்கம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து உங்களுக்கு காட்பாடி திருப்பதி போகக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கம் இந்த ரூட்டில் தான் உங்களுக்கு மன்னார்குடி திருப்பதி எக்ஸ்பிரஸ், அதே போல் ராமேஸ்வரம் திருப்பதி எக்ஸ்பிரஸ் எல்லாமே இந்த மார்க்கத்தில் தான் வரும். அதே போல் விழுப்புரத்துலேருந்து உங்களுக்கு காட்பாடி வரை வரக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் எல்லாமே இந்த மார்க்கத்தில் தான் வரும் நண்பர்களே. நண்பர்களே, நம்ம வேலூர் கண்ட்ரோல்மெண்ட் ரயில் நிலையத்திலிருந்து காட்பாடி வரையும் ட்ராவல் பண்ணக்கூடிய நம்ம இந்த மெமுக்கு இப்போ காட்பாடி ரயில் நிலையத்துக்கு வந்துட்டோம். நம்ம காட்பாடி ரயில் நிலையத்தில் தான் இறங்கணும். ஏன்னா இங்கேருந்து இறங்கி தான் நம்ம சென்னை வரையும் போக போகிறோம். நம்ம சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். அதனால காட்பாடியில் இறங்க போகிறோம். காட்பாடியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:20க்கு ஆன் டைமுக்கு நம்ம வண்டி வந்துருச்சு. மீண்டும் காட்பாடியிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் கேப்புக்கு அப்புறமா இந்த வண்டி அரக்கோணம் நோக்கி புறப்படும். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பர்களே.